திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டோன் மீட் ஒன்ஸ். யூனிகான் தி வாரியர் என்ட்ரன்ஸோட முந்தைய பாகத்துல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கெப்பானிக்கஸ் கைவிடப்பட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல துருவியோட ஆன்மாவையும் மெஜிஷியன் உடம்புல இருந்து நீல நிற போராளியான எட்ரிட்டோட ஆன்மாவையும் உயிர்த்திர வச்சுது. ஒரு பக்கம் மெலிண்டாக்கு இங்க என்ன நடக்குன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு நபர் இவங்க மேல யானையோட ஆன்மாவை ஏவி வர்றாங்க. கல்லறை காட்டுல ரொம்ப மரியாதைக்குரியான ஒரு யானையோட உடலை உயிர்த்திர வச்சு இவங்க மேல ஏவி வரதுக்கான காரணம் என்ன? இவங்க இருக்கவே கூடாது, இவங்க அழியணும்னு நினைக்கிற அந்த ஒரு பொம்பளை யாரு? இப்படி பல கட்ட போராட்டத்துல அந்த யானை கூட ஃபைட் பண்ணும்போது மொத்த நகரமும் அழிஞ்சு போயிடுது. பில்டிங்ஸும் தரமட்டமாயிடுது. இதுக்கு தான் காரணம் சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில கருப்பு சுனைக்காரி அங்க இருந்து போயிடுறா. திரும்ப அவளை எப்படி சமாதானப்படுத்தி டீமுக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் முந்தைய எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராத்திரி நேரம் கடல்ல பழமையான கலை பொக்கிஷங்களை கொண்டு வர ஒரு கப்பல் ஒன்று வர, அது ஆரம்பத்துல கல்லறை காட்டுல பார்த்தோம்னா 3 ரோபோட்ஸ் அதுங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு மாலுமி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கலை பொக்கிஷங்களை ஆட்டையை போடுதுங்க. இந்த செய்தி நாட்டு ஃபுல்லா தீயா பரவ அடுத்த நாள் ஹெட்லைன்லயே வந்துடுது. பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்களை வச்சு கிளிக்கிறாங்க. ஒரு ஜாம்பியான ஊரிய அட்டகாசம் பண்ணி தரமட்டமாயிருக்கு. அது கூட 4 அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் போராடினாங்கன்னு சொன்னாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா காவல் அதிகாரிகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. கேஸ் ஸ்டேஷன் வெடிச்சுதான் அந்த ஊர் தரமட்டமாச்சு. ஜூல இருந்து தப்பிச்சு வந்த யானை தான் அது. சோ ஜாம்பிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை நேர்ல பார்த்தா 50 விட்னஸ் இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறாங்க. இது எல்லாம் தற்செயலாக நடந்த விபத்துக்குள்ள தவிர எந்த மாயாச்சலமும் மாயமந்திரமே கிடையாதுன்றதுக்காக போலீஸ் சொல்லி பார்க்கறாங்க. இது போக கலை பொக்கிஷங்களும் திருடு போயிருக்கு. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. சட்டம் தன் இரும்பு கையால் அவர்களை அடக்கும் சொல்லிட்டு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா ஊரே பரபரப்பா இருக்கு. மாயாஜாலம் மந்திரம்ன்ற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு போய் சொல்லிட்டு ட்ரிக்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற சில கும்பலாம் இருக்குல்ல, அவங்கள போலீஸ் தேடி பிடிக்குது. அங்க நடந்த சம்பவத்துக்கு இவங்கள யாரோ தான் காரணமா இருக்குன்ற அடிப்படையில அதுல குறிப்பிட்டு 2 பேர் மட்டும் பாக்குறதுக்கு கருப்பு சுனைக்காரி மாதிரியும் துறவி மாதிரியும் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்றது நமக்கு போக போக தெரியும். அடுத்த நாள் இதுவும் ஹெட்லைன்ல வந்துருச்சு. இதை போல போலீஸ் மாயாஜாலம் பண்ணவங்கள தேடி பிடிக்கிறாங்கன்னு. ஊரே எங்க பார்த்தாலும் பரபரப்பா இருக்கு. அங்கிட்டு நம்ம பசங்க அந்த ஏரியா டவுனோட அண்டர்கிரவுண்ட்ல இருக்க எட்ரிட் செம்ம காண்டில் இருக்கான். எந்த நேரத்துல உயிர்த்திர வச்ச வந்ததுல இருந்து ஜாம்பி எலிஃபண்ட் ஒரு பக்கம் போட்டு பொழந்து கட்டுது, இந்த பக்கம் மிலண்டாக்கு தான் யார் என்னன்னே தெரியாம அவ ஒரு பக்கம் எங்கன்னே தெரியல. இப்போ அவளை எங்க போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு தன்னோட காதல நினைச்சு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அதே சமயம் கருப்பு சுனைக்காரி எம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கா. ஜன்னலை உடச்சிட்டு ரூம்குள்ள வர அவ்வளோ நினைவுகள். சின்ன வயசுல அப்பா கூட உட்காந்து பேசினது, வயலின் வாச்சது, வின்ஸ்டன் வீட்டுக்கு தெரியாம இவளை ஜன்னல் வழியா எட்டி பார்த்து காதலிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணு முன்னாடி ஓடுது. பீரோக்குள்ள இருக்கிற தன்னோட பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறா. கீழே யாரோ பேசுற சத்தம் கேட்டதும் மெதுவா கீழே இறங்கி வர அவளோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் தன்னோட பொண்ணை நினைச்சு கவலைப்படுறாங்க. அவளை நம்ம கண்டுபிடிச்சலாம், நம்ம பொண்ணு நமக்கு திரும்பி கிடைப்பா. ஆனா வின்ஸ்டனோட நிலைமை நினைச்சது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாவம், ரொம்ப சின்ன பையன். இப்படி மாறி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இவ்வளவு நேரம் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு இருந்தவர் டக்குன்னு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. வின்ஸ்டனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு இவ்வளவு பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம். அடிப்பட்ட எல்லாரையும் ராயல் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் இதுக்கு தான் காரணம்னு வின்ஸ்டனை பார்க்க கிளம்புறா. ராயல் விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள போக அங்க நிறைய பேர் அதிர்ச்சினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சி வின்ஸ்டன் கிட்ட போக அவன் ஓரளவுக்கு நல்லா இருக்கான். கருப்பு சுனைக்காரி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு வாட்டியா இருந்தாலும் வின்ஸ்டன் வந்து ஏன் இவ சொல்லும் போது போல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு அவக்குள்ள. அதை பத்தி கேட்கறா. இப்படி இவங்க பேசுறத நர்சொருத்தி பாக்குறப்போ சுனைக்காரியோட உண்மையான அந்த கருப்பு முடியை எதிர்ச்சியா பாத்துறா. டவுட் வந்ததும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்ல அவங்க வந்து விக்கு தூக்கி பார்த்ததும் வேஷம் கலைஞ்சு போச்சு. அங்க இருக்கிற மொத்த போலீஸும் அவளை பிடிக்க வராங்க. வின்ஸ்டன் காதல் மயக்கத்துல நான் உன்னை விட மாட்டேன் சொல்லி கையை பிடிச்சிட்டு இருக்க தன்னோட சுய ரூபத்தை காட்டிட்டு வேற வழி இல்லாம அங்க வந்து தப்பிச்சு போயிடுறா. இதனால மொத்த போலீஸ் யூனிட்டும் அலர்ட் ஆயிடுது. அங்கிட்டு செலஸ்டியல் வேர்ல்ட்ல ஆல்ஃபி ஃபர்ஸ்ட் டைமா 9 டெயில்ஸ் ஆஃப் ஃபாக்ஸை பார்க்க தூரத்துல கருப்பு சுனைக்காரியோட பிரசன்ஸ் தெரியுது. பக்கத்துல அவ இங்கே இருக்கிற மாதிரி உணர்றான். அவளை பார்த்ததும் பேசிட்டு இருந்த ஃபாக்ஸ் திடீர்னு மறைஞ்சிடுது. எட்ரிட் சந்தோஷத்துல மெக்கானிக்கல் ரோபோட்டையும் துறையும் கூட்டிட்டு அவ இருக்கிற இடத்தை நோக்கி கிளம்புறான். அதே சமயம் யாரோ ஒருத்தவங்க திருடப்பட்ட கலை பொக்கிஷங்களை தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உயிர்த்திர வைக்கிறாங்க. கலை பொக்கிஷங்கள் சொல்றதுனால எல்லாம் குட்டியா இருக்கும்னு நினைக்காதீங்க. எல்லாமே பண்டைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட சிப்பாய் சிலைகள். இவங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு படையே உருவாகும். இதை தான் அந்த பொம்பளை ஏதோ செஞ்சிட்டு இருக்கா. அப்படியே இங்கிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து எல்லா மியூசிஷியன்ஸையும் தனித்தனியா உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல கருப்பு சுனைக்காரி மாதிரியும் துறவி மாதிரி 2 பேர் இருக்காங்க. நான் சொன்னேன்ல, அவங்கள விசாரிக்கிறப்பதான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. போலீஸ்காரங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு வில்லன்லாம் கிடையாது. அவங்க வந்து ஹீரோஸ். தீய சக்தி கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக உயிர் தேர்ந்தவங்க. காலம் அவங்கள சைக்கிள் மாதிரி திரும்ப கொண்டு வரும். அப்படி ஒண்ணுதான் இப்ப நடக்குது. நாங்க எங்களோட டர்னுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பக்கம் கேட்கிறவரு ஆக மொத்தம் நீ சொல்லதை வச்சு பார்த்தா அவங்க எல்லாம் ஹீரோஸ் கரெக்டுங்களா? ஆக்சுவலா இன்னொரு விஷயம், இவங்க பேரு கிளாரைஸ் அண்ட் லவ்ஷி ஷெங்கு. ஒரு காலகட்டத்தில் இவங்களோட மூதாதையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது பிடிச்சி போய் இன்ஸ்பயர் ஆன இவங்க இது வழியா வரும் போல நினைச்சுக்கிட்டு இவங்களோட டர்னுக்காக காத்திருக்காங்க. இப்படி விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஏட்டையா வந்து ஐயா இப்பதான் தகவல் வந்துச்சு, சூனியக்காரி ஏதோ ஒரு இடத்துல பாத்துருக்காங்களா, வண்டி ரெடியா இருக்கு வாங்க போவோம். அட அருமையான செய்தி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்கள, உங்க ஹீரோஸை பிடிச்சிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். மொத்த போலீஸ் குரூப் அவங்களை தேடி கிளம்புது. அங்க கடத்தெருவில் மிலிண்டா போலீஸ் கண்ணில் படாம மறைஞ்சு வரப்போ தெரு சந்துக்குள்ள நுழைய ஒரு சாமியாரை பாக்குறா. அவரோ ஏமா உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிய, உதவி வேணுமோ? ஆமா எனக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஓ இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ், இருந்தாலும் அவனை காப்பாத்துறேன்.
காசு இருக்கா? அவளும் சுத்தி முத்தி பார்க்க காசு எதுவும் இல்ல. கையில இருந்த கல்யாண முகத்தை எடுத்து கொடுத்துட்டு உள்ள போறா. இந்த சாமியார் இங்க தான் கடையை போட்டு பொழப்பு நடத்துறாரு. உள்ள வந்ததும் மெழுகுவத்தி ஏத்திட்டு அவளையும் உட்கார வச்சுட்டு பேய் ஓட்டுற தீய சக்தி மாதிரி ஏதோ ஓத டக்கு டக்குன்னு காத்து அடிக்குது, மெழுகு அணையுது, பேய் வந்துருச்சா என்னையானா அப்புறம் தான் தெரியுது ஃப்ராடுக்கார பையன் ஃபேன் மூலியமா காத்த உருவாக்கி மெழுகு அணைச்சிட்டு அந்த பொண்ணை வேற கண்ண மூடுன்னு ஓதுறாரு. ஆனா கெட்டலையும் ஒரு நல்லது மாதிரி அவ என்னமோ உணர்ச்சி பூர்வமா தான் இருக்கா. இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள்ல உண்மையாவே கருப்பு சுனிக்காரி வந்து வெளியே வந்துடுறா. அதே போல எம்மாவும் வெளியே வந்துடுறா. அதாவது ஒரு உடல ரெண்டு இருந்தா அந்த ஆன்மா வந்து தனித்தனியா வந்து எதிரெதிரில் நிக்குது. அவரே பார்த்துட்டு பீதியில கிடக்குறாரு. இவ்வளவு நாளா செட்டப்பா பில்டப்பா ஓட்டுனது இப்ப ஒண்ணுக்கு ரெண்டா நிக்குது ஐயான்னு. அங்க மிலிண்டாவை தேடிட்டு வர நம்ம குரூப் செலஸ்டியல் வேர்ல்ட்ல நடக்கிற சம்பவங்களை வச்சு துறவி வழி சொல்ல எடுத்து அதை தேடி வரான். ஆல்ஃபி இருக்கிற செலஸ்டியல் வேர்ல்டு ஒரு சுத்த காலி இடம். அதனால வேணும்ன்றப்ப பட்டக்கு லெஃப்ட் ரைட் திரும்பிடலாம். ஆனா ரியல் வேர்ல்ட் என்ன ஆகுது, சுத்தி பூரா வந்து வீடுகளா இருக்கா. சட்டு புட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம திரும்பும் போது வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இல்ல ரவுண்ட் அப் சரவுண்ட் அப்னு வரப்போ ஃபிளைங் மோட் வேற. ஐயா துறவி, நீ சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு வழி சொல்றியா இல்ல சொர்க்கத்துக்கு வழி சொல்றியான்னு தெரியலையா, எனக்கு கண்ணை கட்டுது. போலீஸ் கும்பல் வேற பின்னாடியே தோர்த்தது. எங்க போகணுன்ற கரெக்டான லொகேஷன் தெரியாதனால அங்கனுக்குள்ளேயே சுத்துறாங்க. அப்ப கருப்பு சூனியக்காரோட இருப்பு பக்கத்துல எங்க இருக்கிற மாதிரி தெரியும். அதை நோக்கி வர இங்க மிலிண்டாவுக்கும் எம்மாவுக்கும் வாக்குவாதம் ஆகுது. இதை நீ எப்படி பண்ண எனக்கு தெரியாது. என்னை விட்டு நீ வெளியே போனா மட்டும் போதும். அதை நீ முடிவு பண்ண முடியாது. தீய சக்திகளை அழிக்கிறது தான் என்னோட கடமை. அதுக்காக தான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஏமாவோ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இருக்க விரும்பல. உனக்கு தீய சக்தி அழிக்கணும்னா வேற ஏதாவது ஒரு உடம்பை நீ சூஸ் பண்ணிக்கோ. என்னையே நீ தேர்ந்தெடுத்த. என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. ஆக்ரோஷத்திலையும் கோவத்திலையும் கத்துறா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களா நான் போராடுறேன். என்கிட்ட இப்படி யாரும் பேசினது இல்லை. நீ ஒரு தலைவலி. நீ எல்லா மனித நேயத்தையும் கொல்ல போற. அடம் பிடிக்காம ஒழுங்கா என்னை ஏத்துக்கோ. அந்த பக்கம் அவ முடியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஆகுது. கரெக்டான இடத்துல சரியான நேரத்துல எட் மெக்கானிக்கல் ரோபோட் துறவி 3 பேரும் செவுத்து உடச்சிட்டு வராங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் எட் மிலிண்டாவோட ஆன்மாவை பார்க்க அதுக்குள்ள அந்த இடம் மாறி திரும்பவும் எம்மாவோட உடலுக்குள்ள மிலிண்டா போயிடா. அதே சமயம் செலஸ்டியல் வேர்ல்ட்ல ஆல்ஃபி அந்த ஃபாக்ஸ் துரத்திட்டு போகும்போது தூரத்துல என்னமோ சத்தம் கேக்குது. அது என்னன்னு பார்த்ததும் வேக வேகமா வந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் பூட்டிட மத்தவங்க எல்லாரும் முழிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டுட்டு எட் வெளியே போய் எட்டி பார்க்கறப்ப தொலைஞ்சு போன திருடப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த கலை பொக்கிஷங்கள் எல்லாம் உயிரோட 100 கணக்குல ஏந்து வருது. பார்த்ததும் அள்ளுவிட்டு போச்சு எல்லாருக்கும். இப்பதான் யானையோட பஞ்சாயத்து முடிஞ்சு போலீஸ் அது இதுன்னு எல்லாரும் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அது முடியறதுக்குள்ள இன்னொன்னு ரெண்டாவது வந்து நிக்குது. மெக்கானிக்கல் ரோபோட் துறவி எட் 3 பேர் ஃபைட் பண்ண மிலிண்டா வெளியே வந்து ஃபைட் பண்ண நினைச்சாலும் எம்மா வர விடாம தடுத்துட்டு நிக்க மத்தவங்களால ரொம்ப நேரம் போராட முடியல. இவளோட உதவி தேவைப்படுது. அங்கிட்டு செலஸ்டியல் வேர்ல்ட்ல குட்டியா இருந்த ஃபாக்ஸ் திடீர்னு ராட்சச கணக்கா மாறி ஆல்ஃபியை துரத்துது. இங்க மிலிண்டா வேற சில சோல்ஜர்ஸ் துரத்த அவளால ரொம்ப நேரம் கருப்பு சுனிகாரி கண்ட்ரோல்ல வைக்க முடியல. அது மொத்த உடலையும் கண்ட்ரோல் எடுத்து அது வரவும் போறலாம் அடிச்சு பொழக்குது. செலஸ்டியல் வேர்ல்ட்ல ஃபாக்ஸ் ஆல்ஃபியை பிடிச்சி உதற அவரு காத்திலே கத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் முடிச்சு கட்டதுக்கு அப்புறமும் கூட ஏன் துறவி இப்படி கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு புரியல. அப்பனா இங்க வேற என்னமோ இன்னும் தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா அந்த கலரை கார்டுல பார்த்த அந்த பொம்பளையை பாக்குறாங்க. தூரத்துல அவர் நிக்கிற மாதிரி காமிக்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.